எளிய ஜெனரேட்டர். குட்டிகளா, இன்னைக்கு நம்ம ஒரு எளிமையான ஜெனரேட்டரை செய்ய போறோம். இங்க நீங்க பார்க்குற மாதிரி. இதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாமா? 2 வாட்டர் பாட்டில், பழைய சிடி அல்லது டிவிடி, மிதிவண்டி சக்கரங்களில் பயன்படக்கூடிய ஸ்போக்ஸ் கம்பி, பாட்டில் மூடி, டேப், காப்பர் கம்பி, எல்இடி பல்புகள், 5 திடமான நியோடைமியம் மேக்னெட், கத்திரிக்கோல், ரப்பர், பசை, இது எல்லாமே வேணும். இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி 500 மில்லி லிட்டர் பாட்டிலை சுற்றி டேப்பு ஒட்டி பாட்டில் நடுவில் வெட்டி எடுத்துக்கோங்க. இதில் நமக்கு பாட்டிலோட மேல் பாகம் தான் தேவை. மேல் பகுதியை படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி 12 சம பகுதிகளாக இதழ்களை மாதிரி வெட்டிக்குங்க. இந்த இதழ்கள் தான் விசிறியின் இறக்கை மாதிரி செயல்பட போகுது. இந்த இதழ்களை படத்தில் பார்க்குற மாதிரி நல்லா மேலிருந்து கீழே அழுத்தணும். பிறகு ஒவ்வொரு இதழ்களையும் நல்லா திருப்பி விடுங்க. அப்போதான் காற்றை இந்த இதழ்கள் நன்கு இழுத்து ஒரு ப்ரொப்பல்லர் மாதிரி செயல்பட முடியும். ஒரு அழுத்து பட்டனை எடுத்துக்கங்க. அதோட கீழ்ப்பகுதியான பிப் பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு துளையிட்ட பாட்டில் மூடியை எடுத்துக்கோங்க. அந்த துளையில் ரப்பர் பசையை தடவி பட்டனோட கீழ்ப்பகுதியை வச்சு ஒட்டிடலாம். இதே மாதிரி இன்னொரு பாட்டில் மூடியையும் செஞ்சு 2 பாட்டில் மூடியையும் செஞ்சு காணொளியில் பார்க்குற மாதிரி நல்லா ஒட்டிருங்க. இந்த அமைப்பை நம்ம உருவாக்குன ஃபேனோட திரிக்குங்க. இதுதான் நம்ம உருவாக்குன அமைப்போட மேல் பகுதி. மூடியோட பின்பகுதியில் ப்ரெஸ் பட்டனில் பிப்பின் கீழ்ப்பகுதி இருக்குது. ஒரு சைக்கிள் ஸ்போக்ஸ் கம்பி எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த ப்ரெஸ் பட்டனை சுழல வைக்க போகுது. இப்போ ஒரு பாட்டில் எடுத்து அதை சிடி மேலே ஒட்டிடலாம். இந்த சிடியில கீழே 5 காந்தங்கள் வச்சிருக்கோம். பாட்டில் மேற்பகுதியில் ஃபேனை பொறுத்துங்க. இந்த காந்தங்கள் காயிலோட மேல் பகுதியில் சுழல்றப்போ மின்சாரத்தை உருவாக்கும். இப்போ காப்பர் வயரை எடுத்துக்கங்க. அந்த 2 முனைகளையும் நல்லா படத்தில் காட்டியிருக்க மாதிரி தேய்ச்சி விடுங்க. எல்இடியை காயிலோட 2 முனையிலும் பொருத்திடணும். இது மாதிரி நமக்கு இன்னும் 4 காயில் தேவைப்படும். இந்த நியோடைமியம் காந்தத்தை காயிலோட உள்ள சுத்தினாலோ அல்லது நகர்த்தினாலோ எல்இடி ஒளிர்றதை நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி 4 காயில்களை எடுத்துக்கிட்டு அதை ஒரு மரச்சட்டத்தின் மீது பொருத்தி நடுவில் சைக்கிள் ஸ்போக்ஸ்களை மூடி மேலே நிற்க விட்டுறலாம். இப்போ காந்தம் பொருத்தப்பட்ட சிடியையும் விசிறியையும் காணொலியில் பார்க்குற மாதிரி பொருத்திக்குங்க. சைக்கிள் கம்பி பிரஸ் பட்டனில் நல்லா அமர்ந்திருக்கும். மொத்த காந்தம் பொருத்தப்பட்ட சிடியும் இயல்பாக சுழல்றதை நம்ம பார்க்கலாம். இந்த அட்டையை ஒரு மின்விசிறி கீழே கொண்டு வந்தா காந்தம் பொருத்தப்பட்ட சிடி நல்லா சுழல ஆரம்பிக்கும். இதனால காந்தங்களை காயிலில் சுழல்றதுனால சிறிய மின்விசை ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மின்சாரம் எல்இடியை எரிய வைக்க போதுமான மின்சாரத்தை கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி எவ்வளோ பிரகாசமாக ஒளிருது இல்லை? அடிப்படை தத்துவம். மின்காந்த தூண்டல். மூடப்பட்ட மின்சுற்று ஒன்றில் காந்த பாயம் மாறும்போது ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது.